பிரைஸ் த லார்ட். நான் உங்களுடைய அமுல்யா சுபாக்கர். உங்கள் எல்லாரையுமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் கண்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கி நம்ம பார்க்குற வேதவசனம் என்னென்னா, ரோமாவில் நம்ம பார்த்தோன்னா, ரோமாவுக்கு எழுதின பத்திரிகையில் 3வது அதிகாரம் 24வது வருஷத்தில் அங்கே என்ன எழுதியிருக்கோன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையால் இலவசமாக நம்ம நீதிமான்களாக காண்பிக்கப்படுறோம்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கோம். ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே பாவம் பட்டவங்க தான். தர்மசாஸ்திர பிரகாரம் நம்ம பார்த்தோன்னா, நம்ம எல்லாருமே ஆதாமுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதுனால அங்கேருந்தே நம்ம பாவத்தில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் நமக்காக கர்த்தர் அவர் என்ன செஞ்சுருக்காரு, அவரே இரண்டாவது ஆதாமா நம்மளுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி போட்டிருக்காரு. நம்மளை நீதிமானாக அவர் மாற்றி போட்டிருக்காரு. ஆமாம், நம்ம இன்னைக்கு நம்ம நீதிமான்களை நம்ம வாழணும்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை நம்பணும். அப்ரஹாம் கர்த்தரை நம்பினார், அதனால் அவர் நீதிமானாக அவர் சொல்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம கர்த்தரை ஏற்றுக்கிறதுனால அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கூட நீதிமான்களை நம்ம மாறுறோங்க. ஆமாம், நம்மளை கர்த்தரை நம்பின உடனே நமக்கு நீதிமான்களை நம்மளுக்கு கொடுக்குறது என்ன தெரியுமா, அவருடைய கிருபை மட்டும்தாங்க. ஏன்னா நம்ம எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கோம். பாவம் பண்ணாத ஆளுன்றது யாருமே கிடையாது இந்த உலகத்தில். ஏதோ ஒரு விதத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ அறியாமலோ எது சொல்கிற மாதிரி எவ்வளோ விதத்தில் நம்ம தப்பு செஞ்சுருக்கலாம். நம்ம சில பேர் நம்ம திட்டுறது கூட பாவம், கோவப்படுறது கூட பாவம்னு சொல்லி வேத வசனங்கள் சொல்லுது. அந்த மாதிரி கோவப்பட்டிருக்கலாம். எதுவுமே எந்த ஒரு விதத்துலையாவது சரி நம்ம பாவம் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. பாவம் பண்ணியிருப்போம். ஆனால் அவருடைய ரத்தத்தால் நமக்கு, அவருடைய கிருபையால் நமக்கு என்ன செய்கிறாருங்க, நம்மளை பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணி நம்மளை நீதிமான்களாக அவர் மாற்றி காட்டுறாரு. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம பைபிளில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், லூக்காவில் நம்ம பார்க்கலாம். 18வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா அங்கே 2 பேருடைய ஜபத்தை பற்றி அங்கே எழுதியிருக்கோம். ஆமாம், ஒரு பரிசாயர்களுடைய ஜபத்தை பற்றி அந்த இடத்துல எழுதியிருக்கோம். அவர் பாருங்கள், அவர் என்ன செய்கிறாரா, அவரோட நீதி காரியங்கள் எல்லாமே அவர் சொல்கிறாரு. நான் தினைக்குமே ஜபிப்பேன், வாரத்தில் 3 நாள் உபவாசம் பண்ணுறேன். திருப்பி பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் என்ன சொல்வார், என்னுடைய தசம்பாகத்தில் நான் பணத்தை கரெக்டாக தசம்பாகத்தை கொடுக்குறேன். என்னுடைய பணத்தில் அதே மாதிரி எல்லாத்துலேயுமே சோம்புல புதினால் எல்லாத்துலேயுமே நான் தசம்பாகத்தை கொடுக்குறேன். நான் எல்லா காரியங்களுமே கர்த்தர் சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதே இடத்துல ஒரு சுங்கரர் வருவார். அந்த சுங்கரர் வந்தப்போ பாருங்கள், அந்த இடத்துல அவர் என்ன செய்வாராம், ஐயா என்ன சொல்வார் தெரியுமா, உங்களை கண்ணெடுத்து மேலேக்கு நான் பார்க்குறதுக்கு கூட எனக்கு அருகதை கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை மார்பை அடிச்சுக்கிட்டு அவர் ரொம்ப ரொம்ப அப்படியே குறைச்சிக்கிட்டு அவர் தாழ்த்திக்கிட்டு அவர் என்ன செய்வாராம், கர்த்தரை வேண்டி பாருங்க. இந்த இடத்துல பாருங்கள், யார் நீதிமான்? சாதாரணமாக நம்ம உலகத்தில் இருக்கிறவங்கள பற்றி கேட்டோன்னா ஒன்றுமே செய்யாத என்ன செய்வானா, இந்த சுங்கரன் எப்படி நீதிமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாருங்கள், கர்த்தர் வேதம் சொல்லுதே, இந்த தர்மசாஸ்திரம் சொல்கிற படி பார்த்தா இவர் எல்லாமே செய்கிறார் இல்லையா, இவர் தான் நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே கர்த்தர் யார் தெரியுமாங்க நீதிமானாக வச்சுருக்காரு, அந்த சுங்கரர் தான் நீதிமானாக வச்சுருக்காரு. ஏன்னா கர்த்தர் நம்ம செய்கிற ஒரு காரியத்தை வச்சு நமக்காக அவர் நம்மளை நீதிமானாக நம்மளை பார்க்க மாட்டாருங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையால் மட்டும்தான் நம்ம நீதிமான்களை நம்ம மாற்றப்படுவோம். மற்றபடி எந்த வேலையும் சரி, நீ எவ்வளோ தர்ம காரியங்கள் பண்ணுங்கள், எவ்வளோ வேதம் வாசிங்க, எவ்வளோ நீங்கள் ஜபிங்க, என்ன வேணால் செய்யுங்க, கர்த்தருடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் நம்ம நீதிமான்களாக மாற முடியும். இல்லைனா இல்லவே இல்லை. பாருங்கள், அந்த திருடனை பற்றி நம்ம பார்த்துருக்கலாம். வேதத்தில் கர்த்தரோட சேர்த்து 2 பேரை திருடன்களை சிலுவை போடுவாங்க. அந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆள் என்ன செய்வானா, அந்த நேரத்தில் அந்த கர்த்தரை கேட்பார், ஐயா என்னை கூட உன்னுடைய பரதேசில் ஞாபகம் வச்சுக்கோ, நீ போகிறப்போ என்னை கூட கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு கேட்டப்போ உடனே கர்த்தர் என்ன சொல்வார், உடனே நீ என்னோடவே சேர்ந்து இருப்ப அப்படின்னு சொல்லிடுவார். இன்றைக்கி உடனே பாருங்கள், அந்த இடத்துல கர்த்தர் சொன்னார். எதனால் சொன்னார், அவர் கிருபையால் தான் அவருக்கு சொல்லியிருக்காரு இல்லையா. அவர் அந்த திருடனை பார்த்தப்போ அந்த திருடன் ஏதாவது நல்ல காரியம் பண்ணியிருக்கானா, ஏதாவது தர்ம காரியம் பண்ணியிருக்கானா பாருங்கள். சாஸ்திரிகள் பரிசாயர்கள் இவங்களெல்லாம் பண்ணுற மாதிரி வேதம் வாசிச்சிருக்கானா, இல்லைன்னா தர்மம் பண்ணியிருக்கானா, இல்லைன்னா நல்லபடியாக சுசேஷனம் சொல்லியிருக்கானா, எதுவுமே இங்கே செய்யலை. தாய் தகப்பனை மதித்த மாதிரியே அங்கே கிடையாது. ஏன்னா தாய் தகப்பனை மதிச்சிருந்தானே அவன் திருடனா மாதிரி இருக்க மாட்டான். அதே மாதிரி கெட்ட வேலைகள் எல்லா வேலையுமே, ஒரு குடிச்சிருக்கலாம், விபச்சாரம் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க, திருடன்னு சொல்லியிருக்காங்க, திருடி இருக்கலாம், சாகடிச்சிருக்கலாம் எல்லாரையுமே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவன் வாழ்க்கையில் அவன் பண்ணாத தப்புன்றது ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையுமே அவன் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ தப்பு பண்ணவனை எப்படி கர்த்தர் அவரை, ஆக்சுவலி அவன் உண்மையாக சொன்னோன்னா அவன் பரலோக ராஜ்யத்துக்கு கரெக்டாக அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிடையவே கிடையாது அந்த இடத்துல. ஆனால் கர்த்தர் அவருக்கு கிருபையால் அவர் பாவங்கள் எல்லாத்தையுமே அதே இடத்துல மன்னிச்சுட்டு அவர் பரலோக ராஜ்யத்துக்கு வாரசுனா அவனை நிற்க வச்சுருக்காரு. இன்றைக்கி நம்ம கூட பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும், நம்ம கூட பரலோக ராஜ்யத்தில் நம்ம நிற்கணும் அப்படின்னா நம்ம தேவையானது என்ன தெரியுமாங்க, நம்ம செய்கிற தர்ம காரியங்கள் கிடையாது, நம்ம செய்கிற ஒரு புண்ணிய காரியங்கள் கிடையாது. கேவலம் ஜஸ்ட் நம்மளுடைய என்ன தேவைன்னா கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அவரை நோக்கி நம்ம பார்த்தா மட்டும் போதுங்க. கண்டிப்பாக நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆமாம், அவருடைய கிருபையால் மட்டும்தான். தினைக்குமே நம்ம கேட்கணுமா, ஏசப்பா உன் கிருபையை எனக்கு கொடுங்க, கிருபையை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு
இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாவங்களை மன்னிக்க மாட்டாங்க. ஏதாவது நீ அந்த பாவம் பண்ண, இந்த பாவம் பண்ணன்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் மட்டும் எப்பவுமே சரி, நம்ம அவருக்கு கிட்ட போயிட்டோம்னா, அவருடைய பாத சந்நிதிக்குள்ள நம்ம போயிட்டோம்னா, கண்டிப்பா அவர் நம்ம பாவங்களை எல்லாத்தையுமே மன்னிச்சுடுவாருங்க. பாருங்க, மக்தலேனி மரியாவை பத்தி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மக்தலேனி மரியா வந்து தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே கல்லை தூக்கிட்டு வந்து அவங்கள சாகடிக்கணும், கல்லால சாகடிக்கணும்னு சொல்லிட்டு வேத வசனங்கள்ல எழுதியிருக்கு. அவங்க தப்பு பண்ணப்போ அவங்கள வந்து கல்லால் அடிச்சு சாகடிச்சிடுவாங்களாம், ஊர் வெளியில கொண்டு போயிட்டு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இவங்க எல்லாருமே அந்த கல்லை கொண்டு வந்து அவங்கள துரத்திட்டு இருக்கிறப்போ மக்தலேனி மரியா போய் கர்த்தருடைய பாதங்கள் மேல விழுந்தாங்க. அந்த சமயத்துல பாருங்களேன், கர்த்தர் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்களை யாராவது பாவம் பண்ணாம இருந்தா அப்போ இந்த பொண்ணு மேல வந்து நீங்க கல்லை விசிடுங்கன்னு சொன்னப்போ அங்க இருக்கிற எல்லாருமே சரி, ஒவ்வொரு கல்லா ஒவ்வொருத்தர் சின்ன பையன்ல இருந்து பெரியவங்க மட்டும் இல்லைங்க, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கல்லை தூக்கிட்டு வந்தாங்களாம் அந்த மக்தலேனி மரியாவை வந்து கல்லை தூக்கி விசிறி அடிக்கிறதுக்காக. ஆனால் அந்த இடத்துல அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கர்த்தர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு ஒவ்வொருத்தரை கள்ள தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு நழுவி போயிட்டாங்களாம். பாருங்க, கர்த்தர் வந்து என்ன செஞ்சாருன்னு தெரியுமாங்க? மக்தலேனி மரியாவை கேட்குறாங்க, அம்மா யாராவது ஒன்று அடிச்சாங்களா? யாருமே அடிக்கல தேவனே அப்படின்னு அவங்க சொன்னப்போ, நான் கூட உன்னை அடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. பார்த்தீங்களாங்க? ஆமாம், ஏன்னா வந்து கர்த்தர் வந்து எந்த பாவமும் பண்ணலை, எந்த தப்பும் பண்ணலை. அவர் நினைச்சாருன்னா அவங்க அடிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஆனாலும் வந்து அவர் ஏன் அடிக்கலைன்னா அவர் கிருபையினால தான் மக்தலேனி மரியாவை அவர் மன்னிச்சாரு. இன்னைக்கு நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து கூட நம்மளை மன்னிக்கிறதுக்காக தான் கர்த்தர் வந்து அவருடைய கிருபையை காட்டுறதுங்க. ஆமா, இன்னைக்கு உங்ககிட்ட வேதவசனம் சொல்றேன்னா அதுவும் அவருடைய கிருபை தான். தாவீது மகாராஜாவை பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிட்டு இருக்கிறவர், அங்க என்ன செய்றாரு, அந்த காட்டுல அவர் ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிட்டு இருக்கிறவர் மகாராஜாவை அவர் நிக்க வச்சது எது தெரியுமாங்க? கர்த்தருடைய கிருபை. ஆமா, தாவீது மகாராஜா எப்பவுமே சொல்லுவார், இசப்பா நீங்க என்ன வேணா செய்யுங்க, ஒருவேளை நான் தப்பு பண்ணேன்னா என்ன பனிஷ் பண்ணுங்க, ஆனா உங்க கிருபையில இருந்து மட்டும் என்ன தள்ளி விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் எப்பவுமே சொல்லுவார், பரிசுத்த ஆவியிலிருந்து என்ன தள்ளி விட்டுடாதீங்க, நீங்க எப்பவுமே சரி அந்த ஆவியை எங்கிட்டேருந்து எடுக்காதீங்க, உங்கள் கிருபையிலேருந்து என்ன தள்ளி விடாதீங்க, என்ன நிரப்புங்க, உங்கள் கிருபையில் உங்கள் ஆவியிட்டு நிரப்புங்கன்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு உண்மைதான். இன்னைக்கு நம்ம அப்புறம் கிருபை இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார முடியாது, நம்ம கர்த்தரை அறிஞ்சிருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம இந்த வேத வசனங்களை நம்ம பார்க்க மாட்டோம், கேட்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு அற்புதம் ஆச்சரிய காரியம் கூட நம்ம வாழ்க்கையில் நடக்காதுங்க. இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்ம வாழ்ந்து போய் நரகத்துக்குள்ளே விழுந்துருவோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எல்லாருமே நேசிச்சிருக்கிறதுனால தான், அவருடைய கிருபையால் இன்னைக்கு நம்ம எல்லாருமே அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நம்ம சேர்ந்து வாழணும்னு அவர் ஆசைப்படுறதுனால தான் இன்னைக்கு நம்மள எல்லாருமே வந்து அவர் ரத்தத்தால் அவருடைய கல்வரி சிலுவையால் நம்ம ரட்சிச்சுக்கிட்டு நம்மளை அவர் இன்னைக்கு ஆசீர்வதிச்சு அவங்க பிள்ளைகளாக நம்மளை ஏற்றுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே சரி, அவர் கிருபையுடைய மேலே நம்ம ஆதாரப்பட்டப்போ கண்டிப்பாக அவருடைய கிருபை நம்மளை ஆசீர்வதிகரமாக நம்மளை நடத்தி வைக்குங்க. ஹல்லேலூயா. ஜெபிச்சுக்கலாம். ஸ்தோத்திரம் தேவனே தண்டி நாயன பரிசுத்த ஆத்ம தேவா தரபஷிகலா பதி பதி பர பிரபஷிஷரா சுஸ்வா. ஏசப்பா இதோ தேவனே ஐயா, ஆமாம் எங்கள் தவறுகள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு ஐயா உங்கள் கிருபையால் நீங்கள் நிரப்புங்க தேவனே. ஏசப்பா ஐயா, எந்த தப்பு இருந்தாலும் சரி நீங்கள் மன்னிச்சு உங்கள் கிருபையால் உங்கள் பரலோக சந்நிதிக்குள்ளே நாங்கள் நிற்கிற மாதிரி எங்கள் கிருபையை காட்டுங்க ஐயா. என்ன தப்பு ஐயா, ஆசீர்வதிங்க தேவனே, ஆசீர்வதிங்க தேவனே, உங்கள் கிருபையால் எங்களை நிரப்புங்க தேவனே. நிம்மதி சமாதானத்தை கொடுத்து எங்களோட உங்கள் மகிமையில் நடத்துவீங்க தேவனே. இயேசு கிறிஸ்துவின் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.